உங்களுக்கு வந்து ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ் பண்ணி தருவாங்க. நீங்க போன வீடியோல சொல்லியிருந்தீங்க இந்த கடையில வந்து ரொம்ப ரேட் அதிகமா ரேட் இருக்கு அப்படின்னு சொல்லி. பட் அதிகமா ரேட் இல்ல, லெஸ் கிலோமீட்டர், வெல் மெயின்டைன்டு கார்ஸ் தான். அதனாலதான் கொஞ்சம் அதிக ரேட்டு, மித்தபடி எதுவுமே கிடையாது. இங்க வந்து ரொம்ப ஃபேமஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜீப்பு, பாருங்க ஜிப்சி, அந்த மாதிரி வந்து 4x4 ஃபார்ச்சுனர் ஒன்று இருக்கு, இனோவா ஒன்று இருக்கு. அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் காய்ஸ். இங்க பாருங்க, கேரளாலதான் வந்து இந்த மாதிரி வண்டி பார்த்துருப்போம். பாருங்க எப்படி இருக்குங்க வண்டி. இந்த ஜீப்பு வந்து சேல்ஸுக்கு தான், புரியுதா உங்களுக்கு? வண்டி தெளிவா இருக்கா, வண்டி வந்து ஓடாது. இந்த மாதிரி ஜீப்லாம் இருக்கு, ஓல்டு மாடல் ஓடாது அப்படின்லாம் நினைச்சுக்காதீங்க. பாருங்க வண்டி எப்படி போகுது, சவுண்ட கேட்டாலே எப்படி இருக்கு வண்டி பார்த்துக்கோங்க. வண்டி இதெல்லாம் கேரளா மாடல் இதெல்லாம். ஹாய் காய்ஸ், இப்பதான் என் சேனலை புதுசா போங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க காய்ஸ். எனக்கு அப்பதான் ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கும். இங்க பாருங்க, இன்னைக்கு வந்திருக்க ஷாப் பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் நான் போட்டேன் கிளாசிக் கார்ஸ்ன்னு சொல்லிட்டு, அதே தான் வந்திருக்கும் கோபியில. அந்த அந்த டைம் வந்து ஜீப் ரொம்ப ஃபேமஸ். அதே மாதிரி இந்த டைம் பாத்தீங்கன்னா ஜிப்சி. இங்க பாருங்க, 1 2 3 4 5 ஜிப்சி இருக்குது. இங்க ஒரு ஜீப் இருக்கு, ஓல்டு மாடல் ஜீப். என்னடா ஜீப் வந்து என்ன ரன்னிங் கண்டிஷனா இல்லையா, இல்ல டுபாக்கூர் மாதிரி காட்டுறியா? இங்க பாரு, ஒண்ணுமே இல்ல, கண்ணாடி இல்ல, எதுவுமே இல்ல. இது எப்படா வாங்குறது அப்படின்னு கேட்பீங்க. பட் ஆனா இது வந்து ரன்னிங் கண்டிஷன் காய்ஸ். இங்க பாத்துக்கோங்க உள்ள. சீரியஸா வண்டி வந்து ரன்னிங் கண்டிஷன்ல இருக்கு. வண்டி வந்து ஃபுல் ரன்னிங் கண்டிஷன் தான். ஏன் வந்து இப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, மாடிஃபிகேஷனுக்கு வெயிட்டிங். யாரோ ஒருத்தங்க வண்டி எடுத்தாங்கன்னா மாடிஃபிகேஷன் இங்கேயே பண்ணி கொடுத்துருவாங்க. அங்க இருக்கு பாத்தீங்களா, அந்த ஆபீஸ்ல பண்ணி கொடுத்துருவாங்க மாடிஃபிகேஷன். உங்களுக்கு தகுந்த டேஸ்ட்ல என்ன கலர் வேணுமோ, சரிங்களா, அதே மாதிரி எவ்வளவு பெருசு டயர் வேணும், என்னென்ன டிசைன் வேணும், இதுக்கு தகுந்த எல்லாமே பண்ணி தராங்க காய்ஸ். வண்டி அங்க பாருங்க, 4 டயர் புதுசு காய்ஸ், உங்களுக்கே தெரியும் 4 டயர் புதுசு, சரிங்களா. வண்டி வந்து ரன்னிங் கண்டிஷன் தான். நீங்க நினைச்சுக்கோ என்னடா காயெல்லாம் போடுற கடையில் வண்டி வச்சிருக்கீங்க, அப்படிலாம் கிடையாது. இதை வந்து நம்ம ரீஒர்க் பண்ணிக்கணும். ரீஒர்க் பண்ணீங்கன்னா வண்டி வேற லெவல்ல இருக்கு. அஃபோர்டபுள் பிரைஸ் தான், ரொம்ப கம்மி பிரைஸ். அதுல இருந்து நம்ம வந்து எவ்வளவு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் மாடிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி ரேட் அதிகம். அது வந்து இவங்களே பண்ணி கொடுத்துறாங்க காய்ஸ். ஃபர்ஸ்ட் இந்த ஜீப் பத்தி தெரிஞ்சுக்கோ. ஆனா இதை பத்தி சொல்லுங்கண்ணா. 1993 மாடல். 93 CJ 500D. CJ 500D சொல்லிட்டு மாடல். ஆமாங்க, ஓகே ஓகே. CJ 500D மாடல் 2,95,000. 2,95,000. சூப்பர். இந்த வண்டி எல்லாம் கேரளால தான் மோஸ்ட்லி பாத்துருக்கேன். ஆமாண்ணா, இது டிஎன் ரெஜிஸ்ட்ரேஷன்ல இருக்குது. நம்ம டிஎன் ரெஜிஸ்ட்ரேஷன்லயே இருக்குது. சூப்பர். நான் வண்டி இப்பதான் ரிவேர்ஸர் எடுத்தாங்க. வண்டி தெளிவா இருக்கு, ரன்னிங் கண்டிஷன் தான். அந்த வீடியோ அட்டாச் பண்றேன் பாருங்க, சூப்பரா இருக்கு. நார்மல் ஸ்டேரிங் தான் வண்டி, டீசல் வண்டி. ஏன்னா வண்டி கோட்டிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா 2,95,000. அதுல நெகோஷியேட் பண்ணி கொடுப்பீங்க. வண்டி தெளிவா இருக்கு. 4 டயர் 50%. சூப்பர் காய்ஸ், இந்த கார் செம்மையா இருக்கு. இது ஜீப்பு கண்டிப்பா நீங்க இந்த எடுக்கலாம். இதை எடுத்து நீங்க ஆல்ட்ரேட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி ஆல்ட்ரேட் பண்ணி. பக்கத்துல நிக்கிறது பாத்தீங்களா, இந்த மாதிரி கூட ஆல்ட்ரேட் பண்ணிக்கலாம் இந்த வண்டியை. அதுதான் ஒர்த்து இந்த வண்டிக்கு, இந்த வண்டிக்கு டிஃபரன்ஸே. ஸோ வந்து ஜீப் வந்து எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச வண்டி காய்ஸ். 2,95,000 சொல்றாரு, அதுல இருந்து கம்மி பண்ணி தருவாங்க. வாங்க அடுத்த வண்டிக்கு போலாம். ஆனா இந்த ஜிப்சியை பத்தி டீடைல்ஸ் சொல்லுங்கண்ணா. ஜிப்சி 1989 மாடல். ஓகே, 2 ஓனருங்க. இன்சூரன்ஸ் கரண்ட், எஃப்சி கரண்ட், இன்சூரன்ஸ் எல்லா கரண்ட் இருக்கு. 2,90,000 ரேட். 2,90,000. ஆமா. ஓகே ஓகே. வண்டி பாருங்க, நீட்டா இருக்கு. பெட்ரோலா டீசலாங்களா? இது டீசல் வண்டி. டீசல் வண்டி. ஆமா. சரி சரி. இன்சூரன்ஸ், எஃப்சி எல்லாம் கரண்ட்ல. எல்லா கரண்ட் இருக்கு. 4 வீல் டயர் புதுசு. சூப்பர். 50% ஒரு 4 வீலும். ஆமா. வண்டி வந்து 2,90,000. அண்ணா இந்த வண்டி பத்தி சொல்லுங்கண்ணா. ஃபியட் பத்மினி. இதுதான் வந்து ஓல்டு 1996 மாடல். 2 ஓனர் வண்டி. சூப்பர் சூப்பர்ண்ணா. பெட்ரோலா டீசலுங்களாண்ணா? டீசல் வண்டி. அப்பா இந்த வண்டியில ஒன்று வச்சிருக்காங்க, இதுக்குன்னு ஒரு தனி ஃபேன் பேஸே இருக்கும். எல்லாமே இருக்கு. சூப்பரா இருக்குண்ணா வண்டி. 1,75,000 கிலோமீட்டர் 80,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு மொத்தமாவே. சூப்பர் வண்டி. அம்பாஸ்டர் மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த காலத்தில் இதுதான் ரொம்ப ஃபேமஸ், இந்த வண்டி தான். அதுவும் இன்சூரன்ஸ், எஃப்சி எல்லாமே கரண்ட்டில் இருக்குல்ல. வண்டி தெளிவாக இருக்குது. இதில் ரன்னிங் கண்டிஷன் வண்டி. சூப்பர்.
சூப்பர் 1,75,000 கோட் பண்ணிருக்கீங்க. அடுத்த ஜிப்சி இல்லையா? இதை பத்தி சொல்லுங்க. ஜிப்சி கிங் 1996 மாடல். 96 மாடல். 2 ஓனருங்க. 2 ஓனர் தான். ஆமா 2 ஓனர். இன்சூரன்ஸ் எஃப்சிலாம் எல்லாம் கரண்ட்ல இருக்குண்ணா. எல்லாம் கரண்ட்ல இருக்கு. ஆமா 2,40,000 ரேட். 2,40,000. ஓ பவர் ஸ்டீரிங். ஆமா. ஓகே ஓகே. பெட்ரோல் வண்டிங்க. பெட்ரோல் வண்டி. ஆமா. கிலோமீட்டர் வந்து 1,50,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ஏசி பவர் விண்டோ எல்லாமே இருக்கு. ஓகே ஓகே. ஏசி கேஸ் எண்டாஸோட இருக்குண்ணா. கேஸ் எண்டாஸ்ங்களா? ஓகே ஓகே ஓகே. பெட்ரோல் வண்டி கேஸ் எண்டாஸ். பெட்ரோல் வண்டி கேஸ் எண்டாஸ். இங்க பாருங்க பின்னாடி நம்ம எக்ஸ்ட்ரா ஃபிட் பண்ணிக்கலாம். பின்னாடி எவ்வளவு வேணா ஒரு ரூஃப் மாதிரி கூட போட்டுக்கலாம். இதோட பிரைஸ் எவ்வளவுனா? 2,40,000. 2,40,000 சொல்றீங்களா? சூப்பர். 2,40,000 டபுள் ஓனர் 1996 மாடல் ஜிப்சி गाइस. அடுத்த ஜிப்சி. ஆனா இத பத்தி சொல்லுங்கண்ணா. நான் 2018 மாடல் 2 ஓனர். 2 ஓனருங்களா? ஓகே ஓகே. 2018 2 ஓனருங்க. 5,50,000. 5,50,000. இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்கு. இன்சூரன்ஸ் எல்லாம் கரண்ட்ல இருக்கு. ஓ வண்டி அந்த ஜிப்சிக்கு இதுக்கு டிஃபரன்ஸ் நிறைய இருக்கேனா? பவர் விண்டோ, பவர் ஸ்டீரிங், ஏசி எல்லாமே இருக்கு. ஓ சீட்டே இப்படி இருக்கு. வண்டி தெளிவா வச்சிருக்கீங்க. சன்ரூஃபா இது? ஆமா மேல சன்ரூஃப் போடுறது. சன்ரூஃபா வச்சிருக்கீங்க. சூப்பர் சூப்பர். பவர் ஸ்டீரிங், ஏசி, பவர் விண்டோ எல்லாமே வந்துரும். ஆமாண்ணா. சூப்பர். வண்டி தெளிவா வச்சிருக்கீங்க. இதோட பிரைஸ் எவ்வளவுங்கண்ணா? 5,50,000. 5,50,000. ஆமா பரவாயில்ல. 5,50,000 ஜிப்சி. இங்க பாருங்க ஜிப்பு மாதிரி ஓபன் பண்ணி இப்படி உள்ள போற மாதிரி இருக்கு. பாருங்க பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு? சூப்பர்ல गाइस. டயர் இங்க பாருங்க எக்ஸ்ட்ரா டயர் ஒன்று கொடுத்துருக்காங்க. மீதி அந்த 4 டயர் வந்து 80% गाइस. இங்க பாருங்க டயர் எப்படி இருக்குன்னு. மாடிஃபை பண்ண டயர்ஸ் இங்க பாருங்க. டயர்ஸ் வந்து 80% கிடைக்கும். டயர் 80% இருக்கும். ஏன் ப்ரோ? சூப்பர். அதுல இருந்து நெகோஷியேட் பண்ணி கொடுப்பீங்க. 5 லட்சம். சூப்பர் சூப்பர். அண்ணா இந்த ஓல்டு ஜீப் பத்தி சொல்லுங்கண்ணா. வண்டியை வந்து மாடிஃபை பண்றதுக்காக நான் வச்சிருக்கேன். ஓகே ஓகே ஓகே. கேட்டிருக்காங்க சொல்லி போட்டு மாடிஃபை பண்றதுக்காக. மாடிஃபை பண்றதுக்கு அந்த மாதிரி அந்த பிளாக் கலர் ஜீப்லாம் மாடிஃபை பண்ணிருக்கீங்களா? அத மாதிரி மாடிஃபை பண்ண போறீங்க இதையும். சூப்பர் சூப்பர். என்ன மாடல்னா இது? 1976. 76. நான்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி. அப்பா 76 மாடலுங்க. அப்பயே பெட்ரோல் இது? பெட்ரோல் வண்டி. அப்பயே பெட்ரோல்ல கொடுத்துருக்காங்க வண்டி. சூப்பர் சூப்பர். அது ரன்னிங் கண்டிஷன்ல தான் இருக்குது. அப்பா மாடிஃபை பண்றதுக்காக வச்சிருக்கேன். மாடிஃபை பண்றதுக்கு வச்சிருக்கீங்க. இப்போ கஸ்டமர் வந்து மாடிஃபை வந்து பண்ணி எடுத்துக்கலாமா? இல்லை நான் கஸ்டமர் வந்து என்ன சொல்கிறேன், நான் எடுத்துகிட்டு போய் மாடிஃபை பண்ணிக்க அப்படின்னா அப்படியும் பண்ணி கொடுத்துருவீங்க. அப்படியும் பண்ணி கொடுத்துருவீங்க. என்ன ரேட்டோ அது கொடுத்துருவீங்க. ஓகே ஓகே. சூப்பராக இருக்குது வண்டி. செம. பெட்ரோல் வேரியண்ட்டுங்க. இங்கே பாருங்க வண்டி பார்க்க தான் இப்படி இருக்கு. ஆனால் ரன்னிங் கண்டிஷன். இந்த சீட்டெல்லாம் இதுலேயே இருக்குது. ஏன்னா ஃபிட்டிங் பண்ண போகிறீங்க இனிமேல் தான். 1 by 1 வந்து ஃபிட் பண்ண போகிறீங்க கஸ்டமர் தகுந்த டேஸ்ட்டில். இதோட ரேட் எவ்வளோண்ணா? டேரெக்டாக வந்து பேசிக்கலாம். ஏன்னா மாடிஃபைக்கு ஒரு ரேட் வரும்னு நினைக்கிறேன். ரன்னிங் கண்டிஷனில் இது ஒரு ரேட்டு கொடுப்பீங்க எடுத்துகிட்டு போனாலும் ஆசைப்பட்டாலும். ஓகே ஓகே. 4 டயர் புதுசு. அப்பா இங்கே பாருங்க गाइस. பட்டன் ஒன்றும் போகல. சூப்பராக இருக்குது. டேரெக்டாக விசிட் பண்ணால் ரேட்டு கம்மி பண்ணி கொடுத்துருவீங்க. சூப்பர் சூப்பர் गाइस. மாடிஃபை பண்ணணும் ஆசைப்பட்டீங்கன்னா, உங்கள் டேஸ்ட்டுக்கு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வண்டி நீங்கள் வந்து கண்டிப்பாக எடுக்கலாம். பெட்ரோல் வண்டிங்க. கேஸ் கூட நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். பெட்ரோல்னா சூப்பர் சூப்பர். வாங்க அடுத்த வண்டி. இந்த ஃபார்ச்சுனர் பற்றி சொல்லுங்கண்ணா. 2010 மாடலா? ஓகே. TN1 சென்னை ரெஜிஸ்ட்ரேஷன். ஓகே ஓகேண்ணா. 2 ஓனர் வண்டி. வண்டி தெளிவாக இருக்கு. டீசல் வண்டி. ஏன்னா 4 வீல் டிரைவுங்களா? ஓ ஆல் டைம் 4 வீல் டிரைவ் மாதிரி. ஓகே 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 ஓகே. 11.5 லட்சம். 11.5 லட்சம் ஃபைனலா? அதெல்லாம் நெகோஷியேட் பண்ணி கொடுப்பீங்க. எத்தனை ஓனர்னா? 2 ஓனர். 2 ஓனர். 1,82,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. சூப்பராக இருக்கு வண்டி. பா இன்சூரன்ஸ் எஃப்சிலாம் எல்லாம் கரண்ட்டில் இருக்குது. ஓ டிவிலாம் இருக்குது. சூப்பர் சூப்பராக இருக்குது வண்டி. தெளிவாக இருக்குப்பா வண்டி. இங்கே பாருங்க 2 ஓனர் வண்டி. வெறும் 11,50,000 சொல்கிறாங்க. அதில் நெகோஷியேட் பண்ணி கொடுப்பாங்க. என் சேனல் பேர் சொன்னீங்கன்னா இங்கே பாருங்கள் பின்னாடியும் செக் பண்ணிடுவோம். பூட் ஸ்பேஸ் எப்படி இருக்குங்க. அப்பா வண்டி சூப்பராக இருக்குது. இன்னோட கொஞ்சம் ஸ்பேஸ் அதிகம் அதில். ஓகே ஓகே. சூப்பராக இருக்கு வண்டி. 11.5 லட்சம். ஆல் டைம் 4 வீல் டிரைவ் வேறு. ஓகே 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 சூப்பர். இனோவா பற்றி சொல்லுங்கண்ணா. ஓகே. 2 ஓனர் வண்டி. சரி சரிங்க. எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்கு வண்டி. புது வண்டி.
அப்பா வண்டி டீசல் வண்டி ஏன்னா டீசல் 36 ரெஜிஸ்ட்ரேஷன் கோபி வண்டி. ஓகே ஓகே. கிலோமீட்டர் 1,70,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ஓ இதெல்லாம் டிஸ்பிளேலாம் வந்துருமா? சூப்பராக இருக்கு வண்டி. கோட்டிங் பண்ண ப்ரைஸ்னா 10,50,000. சூப்பராக இருக்கு வண்டி. இது இப்போ தான் வந்து இறங்கியிருக்கு வண்டி வீடு எடுத்துகிட்டு இருக்கும்போது. வா இங்கே வாருங்க எப்படி இருக்குன்னு. 10,50,000 சொல்கிறீங்க. அதாவது நெகோசியபிள் பண்ணி தருவீங்களா? பண்ணி கொடுத்துருங்க. கோபி ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி. சூப்பர் காய்ஸ். இங்கே வாருங்க பின்னாடி பூட் ஸ்பேஸ் இவ்வளோ இருக்குது. அங்கே பாருங்க பின்னாடி சீட்டு 7 சீட்ரு வண்டி. 10 லட்ச ரூபா. சூப்பர். 10,50,000 சொல்கிறாங்க. நெகோசியபிள் பண்ணி கொடுப்பாங்க. கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். வண்டி இப்போ தான் வந்து இறங்கியிருக்கு ஷோரூமுக்கே. சூப்பர் காய்ஸ். வாங்க அடுத்த காருக்கு போவோம். இப்போ சொல்லுங்கண்ணா. 2011 மாடலுங்க. ஓகேண்ணா. 2 ஓனருங்க. 2 ஓனர் வண்டி. சரி சரி சரி. இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது. எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது. எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது. ஏசி பவர் விண்டோ ஃபாஸ்டரிங் எல்லாமே இருக்குது. எல்லாமே வந்துடுது வண்டியில். 5,50,000 கோட் பண்ணியிருக்கேன். 5,50,000. போன டைம் அதான் சொன்னீங்க. இந்த டைம் ஒரு 10,000 கம்மி பண்ணி தருவீங்கண்ணா? பண்ணால் 5,40,000 40,000 பண்ணி தருவீங்க. ஓகே ஓகே. வண்டி தெளிவாக இருக்குது. வண்டி தெளிவாக இருக்குது. டீசல் ஏன்னா? ஆமாம் டீசல் வண்டி. டீசல் வண்டி. ஓகே ஓகே. வண்டி சூப்பராக இருக்குது. இதெல்லாம் மாடிஃபிகேஷன் எக்ஸ்ட்ரா. இதெல்லாம் இந்த இது எல்லாமே டயரு 4x4 நிறைய மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கீங்க. மாடிஃபைக்கு தான் அந்த ரேட்டு. ஏன்னா இது வந்து மிரர் எக்ஸ்ட்ரா. இது ஏன்னா இது போட்டது இது வந்து இண்டிகேட்டரா அந்த லைட்டு? ஓகே ஓகே ஓகே. அப்பா பிரம்மாண்டமாக பண்ணி வச்சுருக்கீங்க. அதனால தான் அந்த ரேட்டு 5,50,000 இப்போ 5,40,000 வந்தால் எடுத்துக்கலாம் கண்டிப்பாக இந்த ஜீப்பை. காய்ஸ் பார்த்துக்கோங்க. 2011 மாடல். 2 ஓனர். இன்சூரன்ஸ் எஃப்சி கரண்ட்டில் இருக்குது வண்டி. தெளிவாக இருக்குது வண்டி. டயர் இங்கே பாருங்க. 5,40,000. சூப்பர் காய்ஸ். இது எக்ஸ்யூவி. ஆனால் இதை பற்றி சொல்லுங்கண்ணா. 2013 மாடலு. 13 மாடலா? ஓகே ஓகே. வீல் என்னண்ணா இது? பெரிய வீல் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கீங்களா? ஓ 4 வீல். அதே மாதிரி இந்த வீலும் சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி தெரியுது. எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் அதெல்லாம். ஓகே ஓகேண்ணா. 2013 டபுள் ஓனர் வண்டி. ஓகே ஓகேண்ணா. எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குண்ணா? கிலோமீட்டர் கம்மியாக தானே ஓடி இருக்கு. செக் பண்ணிக்கலாம். ஓ செக் பண்ணிக்கலாம். ஒரு 80,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்களா? ஓகே ஓகே ஓகே. வண்டி அதே மாதிரி டிஎன் ரெஜிஸ்ட்ரேஷன் வேறு. சூப்பராக இருக்குது வண்டி. கோட்டிங் பண்ண ப்ரைஸ்னா? கோட்டிங் பண்ண ப்ரைஸ் நேரில் வாங்க பார்த்து கரெக்டாக. நேரில் கரெக்டாக பேசிக்கலாமா? ஒரு 5 லட்சம் ஸ்டார்ட் ஆகுமா? ஆமாண்ணா. சூப்பர். இதுவும் 7 சீட்டர் தான்ண்ணா? 7 சீட்டு. ஓகே ஓகே ஓகே. ஓ ஏசி விண்ட்லாம் இங்கே வந்துருமா இந்த இதில்? சூப்பராக இருக்குது வண்டி. அதே மாதிரி குரோம் இவர் ப்ரௌனு பிளாக்கு. சூப்பராக இருக்குது வண்டி.